என்னடா யோசனையில இருக்க? ஒண்ணு இல்லடா, ராமநாதன் ஃபோன் பண்ணாரு. எதுக்குடா? ஒரு குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அர்ஜென்ட்டா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணுமா, அதுக்கு தான் ஃபோன் பண்ணாரு. திடுப்புன்னு 5 லட்சம்னா எப்படிடா கொண்டு வர முடியும்? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. ஹலோ, பிச்சுமணி பேசுற, அருண் கிட்ட கூட. பிச்சமணியா? டேய் பிச்சமணி உங்ககிட்ட பேசணுமாடா? பிச்சுமணியா? ஹலோ, நான் தான் பிச்சுமணி. சொல்லுங்க சார். கொஞ்சம் மேல வா. ஓகே. என்னடா பிச்சுமணி நம்மள மேல வர சொல்றா? மேலையா? வாடா. வாங்கப்பா வாங்க. உங்களுக்கு தேவையானதை நான் தரேன். நான் சொல்றதை நீங்க செய்வீங்களா? உங்க பொழப்பு நல்லா தான் இருக்கு. நடுராத்திரியில சுடுகாட்டுல திருட்டு, டே டைம்ல பார்ல சப்ளை. அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதோ இப்படிதான் தெரியும். ராத்திரி நீங்க தப்பிச்சு ஓடும் போது இந்த மாஸ்க கீழே போட்டத நான் பார்த்தேன். இத போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ. சுடுகாட்டுல நாங்க கூட மைதிலி பணத்தை பார்த்தோம். எங்க விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா அந்த மைத்திலி மேட்டரை நாங்க சொல்லிடுவோம். மைத்திலிய நான் கொலை செய்யல. அதெல்லாம் போலீஸ் நம்ப மாட்டாங்க. கோர்ட்ல சொல்லணும். அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். ஒண்ணு பண்ணலாம். சுடுகாட்டு விஷயத்தை நான் மறந்துடுறேன், மைத்திலி விஷயத்தை நீங்க மறந்துருங்க. சரி. என்ன இப்ப சொன்னீங்களே, இது சரியா இருக்கு. உங்களுக்கு தேவை 5 லட்சம். அந்த பணத்தை நான் தரேன். என்ன செய்யணும்? கொலை பண்ணுமா? ரொம்ப சிம்பிள். ஊர் எல்லைக்கு பக்கத்துல ஒரு மாளிகை இருக்கு. அதுல ஒரு பணம் இருக்கு. பணமா? அனவசியமா பயப்படாதீங்க. இது இப்ப நடந்தது இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியா? அப்ப இனிமே என்ன இருக்கும்? வெறும் எலும்புதான் இருக்கும். என்ன இருக்கோ எடுத்துட்டு வாங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பணத்தை வாங்கிக்கிட்டு சொன்னதை செய்யுங்க. நாளன்னைக்கு அது என்கிட்ட வந்து சேரணும். இந்தாங்க அட்வான்ஸ். மீதிய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தரேன். வரேன் சார். என்ன சரகுடா இது? எல்லாம் நம்ம சரகு தான்டா. என்னடா டேய், என்ன தேடி நான் மட்டும்தான் கத்தாகரா. பேயெல்லாம் வரப்போகுது. சுமாரா பாத்து. மாமா என்னடா சரகு இருக்கு? இன்னொன்னு இருந்தா சொல்ற ஃபீலிங்க. ஆமாண்டா. ஆமா. இந்த பெரிய வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் கூட இல்லையா? பிச்சை மணி சொன்ன எலும்பு இங்க இருக்கு மாட. உள்ள போய் பார்த்தா தானே தெரியும். டேய் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. திரும்பி போயிடலாம்டா. பணத்தை வாங்கிட்டோம், இப்ப பயந்தா வேலைக்காவது. உள்ள போலாம் வா. சரி போட. எல்லாத்துக்கும் தலையாட்டி தோலடா. டேய் ஏண்டா கொஞ்சம் ஊதிரியா? உனக்கு தைரியமா இருக்கும். டேய் என்னடா இந்த இடம் பயங்கரமா இருக்கு.
நான் கிளம்புறேன். ஏய் வாடா. மழை சீசனே இல்லடா, இடியும் மின்னலுமா எப்படி இருக்கு பாருடா. டேய் வாயை மூடிட்டு வாடா. டேய், நான் இன்னும் வாழ்க்கையில எதுவும் அனுபவிக்கலடா. டேய், வெளியே போயிடலாம்டா. வாடா. அதெல்லாம் போக வேணாம்டா. முடியாது. வா போலாம். டேய் வேணாடா, வெளியே போயிடலாம்டா. சும்மா இருடா. நான் நான் சொல்றத இருக்கேன்ல. கேளுடா. சும்மா இரு. நான் பாத்துக்கிறேன். டேய் டேய், வேணாடா. வாயை மூடுடா. வேணாடா. பயப்படாத. என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் காணும். வாங்கய்யா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சதா? இந்தாங்க. உங்களுக்கு தேவையானது அதுல இருக்க எடுத்துட்டு போங்க. எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. அது சரி, இந்த எலும்பை வச்சு என்ன பண்ண போறீங்க? இது வெறும் எலும்பு இல்லையா, இது என்னோட உயிர். அந்த படத்தை எடுத்துட்டு நீங்க போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏய் போய் எடுறா. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. அப்பாடா, யாரும் பார்க்கல. என்னப்பா இது ஒண்ணுமே புரியலையே. அவரா தவறிக்கலாம் விட்டாரா இல்ல யாரா தள்ளி விட்டாரா தெரியலையே. தள்ளுங்க தள்ளுங்க, வழி விடுங்க. பிரச்சனையா இருக்கும். என்னன்னே தெரியல.
ஐயோ பயமா இருக்கே. ஐயோ இப்படி நீ செத்து எங்க வர? கிடக்குறானே வா. இவ்வளவு பயங்கரமா விழுந்து செத்து கிடக்குறான்